டக்கெட் என்ற வாளி. குழலி மாணிக்கவேல். டக்கெட் உலகிலேயே சோகமான வாளியாகும். ஒரு காலத்தில் அது தோட்டத்தில் தோட்டக்காரனுக்கு பிடித்த வாளியாகும். தோட்டக்காரன் அதன் உறுதியான கைப்பிடியை பிடித்து ஆட்டிக்கொண்டே தண்ணீர் எடுக்கச் செல்வான். இது ஒரு நல்ல வாளி என்பான். ஆனால் காலம் செல்ல செல்ல டக்கெட் வாளியில் ஒரு ஓட்டை விழுந்தது. திடீரென அது பயனற்றதாகிவிட்டது. ஓட்டையான வாளியால் என்ன பயன்? டக்கெட் தோட்டத்தின் மூலையில் வீசப்பட்டது. மழையிலும் வெயிலிலும் அது கிடந்ததால் துருப்பிடிக்க துவங்கியது. சில நேரங்களில் உதைப்படவும் வேண்டியிருந்தது. இந்த வாளியை வெளியே வீச வேண்டும் என்று தோட்டக்காரன் முணுமுணுத்தான். டக்கெட்டுக்கு தன்னை வெளியே வீச வேண்டாமே என்று இருந்தது. தோட்டத்தில் அவனது நண்பர்கள் அவனை குஷிப்படுத்தினாலும் அவன் சோகமாகவே இருந்தான். அணில்கள் அவன் உதைப்பட்டு சரிந்து இருக்கும்போது நிமிர்த்தின. மேலும் பறவைகள் அவன் அருகில் சிறகடித்தன. கவலை வேண்டாம் டக்கெட் என்று பாசமாக கிரீச்சிட்டனர். டக்கெட் உண்மையாகவே மகிழ்வுடன் இருக்க முயன்றாலும் அது மிக மிக கடினமானதாக இருந்தது. ஒரு நாள் சிறுமி ஒருத்தி தோட்டம் பூராவும் ஓடிவிட்டு டக்கெட் அருகில் நின்றாள். அவன் பெருமூச்சுடன் வழக்கமான உதைக்காக காத்திருந்தான். திடீரென கச்சிதம் என்று கேட்டதும் தான் ஒரு தோட்டக் குழாயின் முன் சப்தத்துடன் வேகமாக வரும் தண்ணீரில் கழுவப்படுவதை உணர்ந்தான். அந்த சிறுமி அவனை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். அவன் பெரிய துருக்கட்டிகள் தன்னை விட்டு விழுவதை உணர்ந்தான். அவனது மனநிலை ஒளி பெற்றதை உணர்ந்தான். அந்த சிறுமி, "ஓ, உன்னிடம் அடியில் ஒரு ஓட்டையும் உள்ளது" என்று சொன்னாள். உள்ளே எட்டி பார்த்தவாறு, "மிக நல்லது" என்றாள். டக்கெட் இப்பொழுது கேட்டதை நம்பவே முடியவில்லை. அவளுக்கு ஒரு ஓட்டையுடன் பக்கெட் வேண்டுமா? அந்த சிறுமி அவனை வெராண்டாவுக்கு எடுத்துச் சென்று நல்ல மண் நிரப்பி ஒரு சிறிய ரோஜா செடியை நட்டாள். அவள் அவனிடம், "இது ஒரு குழந்தை ரோஜா. அவளை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும், சரியா?" என்றாள். டக்கெட் மிகவும் மகிழ்ந்தான். சிறுமி உண்மையாகவே அவன் வேண்டுமென்று நினைத்தாள். அவள் அதற்கு மேல் அவனை அந்த சின்ன ரோஜாவை பார்த்து கொள்ள வேறு சொல்லியிருந்தாள். டக்கெட் மகிழ்ச்சியில் திளைத்தான். சிறுமி நட்டு முடித்தவுடன் தன்னை தானே நிமிர்ந்து நின்றான். வெராண்டாவில் டக்கெட்டை அருமையான இடத்தில் ஜாக்கிரதையாக வைத்தாள். அது மழை வெயில் படாத ஒரு சிறப்பான மூலையாகும். டக்கெட் கண் சிமிட்டி தன் தோட்ட நண்பர்களை பார்த்து புன்னகைத்தான். "பாருங்கள், நான் இந்த சின்ன ரோஜாவை பார்த்துக் கொள்கிறேன்" என்றான். அணில்கள், "உன்னை கண்டு மகிழ்ச்சி கொள்கிறோம் டக்கெட்" என்றனர். மேலும் பறவைகள் மகிழ்வுடன் சிறகடித்தன. டக்கெட் மிகுந்த அக்கறை எடுத்து ரோஜாவை பார்த்து கொண்டான். சிறுமி தினமும் தன் தோழிகளுடன் வந்து பார்த்து செல்வாள். இப்பொழுது அவன் இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியான பக்கெட்டானான்.